ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே 1 ஃப்ரைடே லீவு. சரி, இந்த வீடியோல மார்க்கெட் திங்கக்கிழமை எந்த மாதிரி போகலாங்கிறதுக்கான சில நியூஸஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லீவா இருக்கிறதுனால சில விஷயங்களை நம்ம தெரிஞ்ச வேண்டியிருக்கு. தொழிலாளர்கள் தினத்தினால முதலாளி வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், இது ரெண்டும் தான் இந்த உலகத்துல நேர் ஆப்போசிட்டா உள்ளது. அந்த முதலாளித்துவம் முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழிலாளர்களை அமுக்கி வச்சுட்டே இருந்தே ஆக வேண்டும், ஒரு வழி இல்லை. அப்பதான் இந்த முதலாளி வர்க்கம் நல்லா ரிலாக்ஸா வாழ முடியும். சரி, இப்போ இந்த இதுல மிகப்பெரிய பாலிடிக்ஸ், அது பெரிய டீப்பா போனா பெருசாகும். இருந்தாலும் நம்ம ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். இப்போ ஒவ்வொரு நாட்டுடைய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஜிடிபில ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரிஸ் யுஎஸ், அடுத்தது சைனா, அடுத்தது ஜெர்மனி, அடுத்தது ஜப்பான், 5வது யூகே. இதுல ஜப்பான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 1 அமெரிக்காவையும் மீறுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. சோ ஜப்பானை அடக்கி வச்சு இப்போ அமெரிக்காவுடைய பேச்சு கேட்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஜிடிபி வளர்ந்துட்டு வர்ற நாடுகள் இப்போ கரண்டா அதுதான் இப்போது லேட்டஸ்டா யோசிக்க வேண்டிய விஷயம். அதிகபட்சமா இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ற நாடு. இப்போ லேட்டஸ்டா 6.48% ஜிடிபி இருக்கு. அடுத்தது சைனா 4.4%, அடுத்தது ரஷ்யா, அடுத்தது சவுதி அரேபியா, அடுத்தது ஈரான் கூட இருக்கு. ஈரான் வளர்ந்து வர நாடு, சைலண்டா வளர்ந்து வர நாடு, வெளியே தெரியாது. சோ இந்த நாடுகளை குறி வச்சு வளர விடாம தடுக்கணும். ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மிலிட்டரிக்காண்டி ஸ்பெண்ட் பண்ற நாடுகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது ரஷ்யா, 4வது ஜெர்மனி, 5வது இந்தியா. கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அதிகமா வளர்ந்துட்டு இருக்கிறது மிலிட்டரி ஸ்பெண்டிங், இதுக்கெல்லாம் இந்தியா ஒரு முக்கியத்துவம் பெறுது. முக்கியத்துவம் பெறுறது மட்டும் இல்லாம நம்ம ஜிடிபி, நம்மளுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வைக்கணும், நிறைய வாங்க வைக்கணும், நிறைய செலவு பண்ண வைக்கணும். அப்ப பிரச்சனையை உண்டாக்கணும், பதட்டத்தை உண்டாக்கணும். உலகத்துல பதட்டம் உண்டாக்குறது யாரு? பக்கத்துல நம்ம பாகிஸ்தான் எப்பவுமே பதட்டத்தை உண்டாக்கிட்டே இருப்பாரு. நம்ம விதவிதமான புதுமான போர் தளவாடங்களை வாங்கணும், செய்யணும். ஓகே, இந்தியாவுக்கு இந்த பிரச்சனை. ஈரான் ஒரு விஷயமே இல்லை அமெரிக்காவுக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொன்னா நிறைய பேருக்கு ஷாக்கா கூட இருக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸ், கத்தார், பஹ்ரைன், ஈராக்கு, ஓமன், அடுத்தது சிரியா, துருக்கி, சவுதி அரேபியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் தான் முக்கியம். ஆனா கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான அரசுகள் தான் இருக்குது. இருந்த போதிலும் அமெரிக்கா போற வல்லரசு நாடுகளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சவுதி அரேபியா வளர்ந்து வர்ற ஜிடிபிலே முக்கியமான ஒரு நாடு. அது மட்டும் இல்ல, அது ஒரு மிலிட்டரி பவர்லையும் கொஞ்சம் அமெரிக்காவுடைய உதவியோடு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் வளர விட மாட்டாங்க. எப்படி இந்தியா வளர விடாம படுறதுக்கு என்ன இதுக்கெல்லாம் உண்டாக்குறாங்களோ அதே மாதிரி சவுதியையும் வளர முடியாது. அதுக்கு ஈரான் மூலியமா தான் போவாங்க. முன்னாடி ஈராக்கை வளர விடாம ஈராக் மூலியமா நுழைஞ்சாங்க. ஈராக்கை டம்மி பண்ணிட்டு இப்ப ஈரான் அவங்களுடைய குறி ஈரான் மட்டும் கிடையாது. ஈரான் மாதிரி தெரிந்தாலும் பரந்த பாலிடிக்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு அடுத்து உள்ள சவுதி அரேபியா, இந்தியா, மெயினா பெரிய லீடர் பிக் பிரதர் சைனா. அங்கதான் சைனா தான் மெயின் ஃபர்ஸ்ட். இது மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சைனா என்ன வேணாலும் உலகத்துல எது வேணா நடந்துக்க, பிசினஸ் டெவலப்மெண்ட், யாரு செத்தா என்ன, பொழைச்சா என்ன, எவன் நண்பனா இருந்தா என்ன, பணம் தந்தா நான் பொருள் தர போறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து உலகத்தில் இருக்க ஒரு ஆளு. ஆனால் அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். ஒரு காலத்துல பிரச்சனை வரும்போது யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. அவனே சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனா பவர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவை விட பவர்ல, மிகப்பெரிய பவர்ல உள்ள நாடு சைனா. அது மட்டும் இல்லாம இப்ப நான் லிஸ்ட் சொன்னேன்ல, ஜிடிபில அமெரிக்கா விட சைனா 2வதுன்னு சொல்லி, சைனாவோட அவங்க கொஞ்சம் தான் சொல்லுவாங்க, மறைமுகமா நிறைய இருக்கும். ஏன்னா அது ஒரு தொழிலாளர்களுடைய நாடு. அதே மாதிரி வளர்ந்து வர்றது நம்ம இந்தியா முந்திக்கிட்டு 6, 4, 5, 8ன்னு சொல்லுவோம். ஆனா சைனா ஜாஸ்தி இருந்தா கூட கம்மியா தான் சொல்லுவோம். ரைட்டா? இந்த மாதிரி மிலிட்டரி ஸ்பெண்டிங் கூட அப்படிதான். நம்ம சைனா ஒரு 700 பில்லியன் செலவு பண்ணா அவன் 350 பில்லியன் தான் சொல்லுவான். ஏன்னு சொன்னா அது ஒரு அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இருக்கிறதுனால அது இருக்கும்.
கம்யூனிஸ்ட்ல வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அது மாற்று கருத்துக்கள்லாம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய இதுலயும் மாற்று கருத்து இருக்கு. எல்லாத்துலயும் எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். சரி, இப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து கோல்டு ஸ்டாக் யார்கிட்ட இருக்கு? ஏன்னா கோல்டு வந்து அவங்க தற்பாதுகாப்பு வச்சுக்கோங்கள, அமெரிக்கா கிட்ட தான் அதிகமான கோல்டு இருக்கு. ஒரு பக்கம் கோல்டு ஸ்டாக் அமெரிக்காவையும் உலகம் ஃபுல்லா உள்ளதையும் கவுண்ட் பண்ணா கூட அமெரிக்காவோட ஸ்டாக்குக்கு ஈக்குவல் ஆகாது. ரெண்டாவது ஜெர்மனி, மூணாவது இட்டாலி, நாலாவது பிரான்ஸ், ரஷ்யா. என்னதான் அதிகமா முண்டியடிச்சு வாங்கிட்டு இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகள் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா முன்கூட்டியே அவங்க எல்லாத்தையும் சேகரிச்சிட்டாங்கன்னு மீன்ஸ்னா காலனி ஆதிக்கம். நமக்கு பாக்குறதுக்கு யூகே தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் காலனி ஆதிக்கம் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அது பண்ணியிருந்தாலும் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நிறைய போர்கள், அப்புறம் வந்து அந்த போர்கள்ல கிடைத்த பல விஷயங்கள்ல எல்லாம் பெரிய லெவல்ல ஆயிடுச்சு. சரி, அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ எஃப்ஐஸ் நேத்து வந்து 8047 கோடிக்கு வித்துட்டாங்க. சோ சார்ட்ல பாத்துறோமா? ஸோ இனிமே நம்ம நம்பிக்கை போயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாசம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஸ் வந்து இல்லப்பா அவங்க வாங்குறத வந்து நிப்பாட்டியிருக்காங்க, விற்கிறது நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இல்லை, அவங்க வித்துட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 8000 கோடி, 2000 கோடி, 2000 கோடி, 1000 கோடி, 8800 கோடி. ஸோ எஃப்ஐ மேல நம்பிக்கை இழந்து விட்டோம். நம்பர் 1. அதே மாதிரி இது கிஃப்ட் நிஃப்டி நேற்று வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம 30ஆம் தேதி க்ளோஸ் ஆனதுல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏண்டா சில பாசிட்டிவான நியூஸ் வச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே நமக்கு பின்னாடி தெரிய வரும். அதே நேரத்துல வந்து ஏடிஆர் வந்து என்ன பண்ணிருக்குன்னு அதையும் செக் பண்ணிடுவோம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து 1% ஏறி முடிஞ்சிருக்கு, விப்ரோ 1% ஏறி முடிஞ்சிருக்கு, HFC 0.5% ஏறி முடிஞ்சிருக்கு, ஐசிஐசிஐ ஒரு 0.25% முடிஞ்சிருக்கு, ரிலையன்ஸ் வந்து பிளாட்டா இருக்கு. ஸோ ஏடிஆரும் பிளஸ்ல தான் முடிஞ்சிருக்கு, பிளஸ் பாசிட்டிவ் நியூஸ்னால. ஆனால் இதுக்கு யுஎஸ் ஆயில் அந்த $105 இருக்கு. கோல்டு வந்து சேம் அதே இடம் தான், 4624. சில்வர் அதே தான் ஃபாலோ பண்ணுது. அது அப்படி இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் ஈராக் மேல படையெடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதாவது டெஹ்ரான் சேஸ் யூஎஸ் போர்ட்ஸ் இஸ் இன்டாலரபிள். அதாவது ஈரான் சொல்லுது, நீங்க வந்து இப்படியே நீங்க எங்களுடைய போர்ட்டுங்களையும் எங்கள் வழியையும் அடைச்சிட்டு இருக்குது நல்லது இல்ல, ஒரு பொறுமை வந்து ஒரு அளவுக்கு தான் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்றாப்ல. ஆனா இவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் சே he won't call Iran conflict a war as US terminate சொல்றாரு. அதே மாதிரி அந்த அவங்க பிரச்சனைக்குள்ள டெர்மினேட் பிஃபோர் 60 டேஸ்ல டெர்மினேட் பண்ணிட்டாரு. ஏன்னா 60 நாளைக்குள்ள போருடைய ஒப்புதல் வாங்கணும் அந்த நாட்டுல. அதனால அதுக்கு முன்னாடியே நாங்க டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லி போற இது பண்ணிட்டாரு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ட்ரம்ப் என்ன 2.0, அதாவது அடுத்த வார நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்து ஒரு கன்னோட எல்லாம் போட்டோ போட்டதுக்கான சோசியல் மீடியால, அதனால அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? அடுத்தது இப்ப லைவ் மார்க்கெட்ல பாத்துருவோம். பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம். டெக்னிக்கலா பார்த்துட்டு வீடியோ முடிப்போம். லைவ் மார்க்கெட்ல இப்போ லைவ் நியூஸ்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சீக்ஸ் டு டர்ன் வார் பவர்ஸ் ரிசோர்சஸ் இன்டு பேப்பர் டைகர். அடுத்தது வந்து some US companies accumulate to high level of military spending. US president can reset the clock on war despite war powers resolution limit. எல்லாமே வார் சம்பந்தமானது தான். UN chief says Hormuz Strait closure is strangling global economy. Lebanese army mourns soldier of several family members killed in Israeli strike. Ceasefire நடந்த போதிலும் இஸ்ரேல் வந்து அங்க லெபனான்ல மிலிட்டரி இது அடிச்சிட்டு இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளைம்ஸ் ஈரான் வார் டெர்மினேட்டட் பிஃபோர் 60 day deadline for Congress approval. 60 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை டெர்மினேட் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஏன்னா 60 நாளைக்கு அப்புறம் அவங்க போர் நடத்த முடியாது. அதாவது அப்ரூவல் வாங்கி தான் போர் நடத்தணும். எமர்ஜென்சியா நடத்திட்டு 60 நாளைக்குள்ள அதை முடிச்சிடணுங்கிற மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கு. யுஎஸ் டெமோக்ராட்டிக் செனட்டர் வான்ஸ் பாசிபிள் இமிட்டன்ட் மிலிட்டரி ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் ஈரான். அதான் இப்ப சொன்னோம்ல, டெமோக்ராட் வந்து செனட்டர் வந்து வார்ன் பண்றாரு, மறுபடியும் போர் வரலாம். அதே மாதிரி ஈரான் சுப்ரீம் லீடர் ரிலீஸ் மெசேஜ், யூஎஸ் டிமாண்ட்ஸ் ஈரான் நியூக்ளியர் கன்செஷன். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமனி என்ன சொல்றாரு? அமெரிக்கா வந்து நியூக்ளியருடைய எல்லா விஷயத்தையுமே கேட்கறாங்க, நியூக்ளியர்ங்கிற வார்த்தையை கூட ஈரான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப. அதை தான் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க
அதாவது அந்த நியூக்ளியர் வந்து நான் மேல போட்டு பாம்பு போட்டு எல்லாம் முடிச்சேன் அப்படின்றாரு, பெரிய பெரிய பாம்பர் போட்டு முடிச்சேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. அதோட முடிஞ்சிச்சு, ஈரான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி முடிச்சாரு. 12 வார் இருக்குல்ல அந்த டைம்ல. இப்போ வந்து இல்ல இருக்கு அப்படின்னு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, அந்த பாம்பர் வச்சு போட்டார்ல, அதுல சிலது உடையாம கீழே வந்தது, அதை இவங்க எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணி இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோன்னு ஒரு டவுட் போதும். ஏன்னா அதை பண்ணா மிகப்பெரிய ஆபத்தா போயிடும். அந்த மாதிரி பெரிய பாம்பர்ஸ் ஈரான் உருவாக்கி கொண்டு போய் பெரிய நாடுகளில் போட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னா அந்த பயம் ஒண்ணு இருக்கு, நம்பர் 1. ரெண்டாவது வந்து மேல வரைக்கும் தான் உடைஞ்சிருக்கு, கீழே வந்து அந்த யுரேனியம் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அது வந்து ஈரான் மறுக்கவும் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நான் பவருக்காண்டி சொல்றோம். ரெண்டாவது வந்து நாங்க கூட இல்ல, ரஷ்யா தான் அதை ரிசர்ச் பண்றாங்க, ரஷ்யா கம்பெனி தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ரஷ்யா பண்றதுதான் அமெரிக்காவுக்கு பிடிக்கலங்கிறது வெளியே உள்ள தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்டா? ரெண்டாவது வந்து இவங்க மிஷல் வந்து 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போய் கிட்டத்தட்ட யூகேல போய் விழுந்து அடிக்கிற அளவுக்குலாம் இவங்கள்ட்ட பவர் இருக்குதுமோன்னு ஒரு ஐயம் இருக்கு. ஒரு நாள் திடீர்னு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அமெரிக்காவை அடிக்கிறது கூட இவங்க தயார் பண்ணிடுவாங்கள்ட்ட பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரே வீர நாடு வந்து ஈரான் உலகமே அறிஞ்ச விஷயமா தான் இருக்கு, ரைட்டா? இப்போ வரைக்கும் அவங்க தலை குனியாம பேச்சுவார்த்தைக்கு போகாம இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த சூழ்நிலையில மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. டெக்னிக்கலா பார்த்துடலாம். எஸ், நேற்று வரைக்கும் ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. நேற்று வந்து டே கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஓகே, டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள மாட்டி இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து உடைச்சிட்டு வந்த கீழே வந்தா கீழே, மேல வந்த மேலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி திரும்ப அதே தான் சொல்றோம். அதே நேரத்தில் வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் சிக்னல் சொல்லுது. நம்ம ஏடிஆர் வந்து மேலே ஏறி இருக்கு, கிஃப்ட் நிஃப்டி மேலே ஏறி இருக்கு. இங்க இது பாருங்க, அமெரிக்கன் மார்க்கெட் 1% மேலே ஏறி இருக்கு. அதாவது நமக்கு தெரியாது, மார்க்கெட்ல தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் இந்த இதெல்லாம் ஏறுறது. அதாவது யூஎஸ் மார்க்கெட் 1% மேல ஏறி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இவங்க யூரோப் மார்க்கெட் எல்லாம் 1% 1.5% வரைக்கும் ஏறி இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஏறி போயிருக்கு. சோ நம்ம இது பிரகாரம் சார்ட் பிரகாரம் பார்த்தால் கேப் அப்புக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் திங்கக்கிழமை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் மேல கேப் அப் ஆகுமோங்கிற டவுட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரேட் நடக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் உடைய அப்ரூவல் வந்து சொல்லிடுவாங்க, இனிமே வார் நடத்த முடியாது, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து. அதே மாதிரி ஈரான் கூட பேச்சுவார்த்தையும் நடந்து, அவர் என்ன ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் ஒரு சில ஆட்களுக்கும் தான் ஈரானுடைய பேச்சுவார்த்தை பத்தி தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியாதுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு. சோ மிகப்பெரிய கேப் அப் வரலாம். இல்ல திடீர்னு இல்ல நான் வந்து இன்னொரு நியூஸ் இருக்கு, அதாவது ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாங்க அடிப்போம் அப்படின்னு டெமோக்ராட்டிக் சொல்றதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு, ரைட்டா? இருந்தாலும் பாசிட்டிவ் நியூஸ் தான் மார்க்கெட்ல தெரியுது, சரியா? எதுவோ நமக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்பதான் போர்ட்ஃபோலியோ எல்லாமே கிரீன்ல இருக்கு, எல்லாருக்குமே கிரீன்ல வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூடுதலா இருக்கு. அது அப்படியே கூடுதலா போகும்னு நம்புவோம், ரைட்டா? இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.